வெல்கம் டு தேவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் டின்னர் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு டிஃபன் சாம்பாரும் அதுக்கு காம்போவாக தக்காளி சட்னி தேங்காய் சட்னி ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட்டு பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம எப்படி டக்குன்னு நமக்கு ஒரு டின்னர் ரெசிபி பார்க்கலாங்க ஈஸியாக. நான் 2 கைப்பிடி அளவுக்கு துவரம் பருப்பு, 1 கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதை குக்கரில் சேர்த்துக்கோங்க. ஒரு 15 நிமிஷமாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதில் 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, போதுமான அளவு. இப்போ பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு விசிலேருந்து ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க குக்கரை பொறுத்து. பருப்பு வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 10 ஜீரகம் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட நான் தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ தக்காளிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு காஷ்மீர் வத்தல் கலருக்காக ஒன்று, காரத்துக்கு ஒரு வத்தல் எடுத்துருக்கேன். ரொம்ப காரமாக இருக்கும் இந்த வத்தல், அதனால் நான் ஒன்று எடுத்துருக்கேன். நீங்கள் வத்தல் அனுசரித்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு பிஞ்சு புளி சேர்த்துக்கோங்க, 2 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, இதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வதக்கிடுச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நல்லா நமக்கு பருப்பும் வெந்திருக்கு. இப்போ பருப்பு மத்து இருந்தால் லைட்டாக ஒரு தடவை ஜஸ்ட் ஒன்று பருப்பை கடைஞ்சி விட்டுக்கோங்க. கடைஞ்சி விட்டாச்சு. இது கூட காய் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். நம்மகிட்ட என்ன காய் இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கங்க. நான் எல்லா காயுமே எடுத்துருக்கேன். இருண்டைக்காய், சொரக்காய், முருங்கைக்காய், கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸு 2 3 எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. என்ன வெஜிடபிள் இருக்கோ அது நம்ம எடுத்துக்கிறலாம் சாம்பாருக்கு உண்டானது. இது கூட சாம்பார் வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்துகிறேன், பெருசாகவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு மிளகாய். இப்போ காயும் பருப்பும் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு, நான் கல் உப்பு தான் நான் பொடிச்சு எடுத்துருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள். எப்பயும் எண்ணெய் தான் நம்ம ஊற்றி வைப்பேன். ஒரு ஸ்பூன் இதில் நெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காய் வேகும்போது நல்ல வாசனையாக இருக்கும் சாம்பாரும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு இப்போ ப்ரெஷர் போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. காய் போட்டதுனால சாம்பார் காலையில் வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எந்த வேலைக்கு போகிறவங்கனாலும் சரி டக்குன்னு ஒரு சாம்பார் வச்சு லஞ்சுக்கும் எடுத்துக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வச்சுக்கலாங்க. அந்த மாதிரி சாம்பார் தான் இன்றைக்கி நான் கொடுக்குறேன். இப்போ இது ப்ரெஷர் வரட்டும். இப்போ நம்ம சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் தூவினதும் அதில் உப்பு எடுத்துருக்கேன், ஒரு கருவேப்பிலை, வெங்காயம், 2 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, காரத்துக்கு ஒரு மிளகாய், 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சட்னிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் சாம்பார் ஊற்றி சாப்பிட்றனால கொஞ்சம் நெகித்தியாக தான் சட்னி வைக்க போகிறேன், ரொம்ப தண்ணியாக வைக்கிறது இல்லைங்க. ஆனால் நீங்கள் எப்படி விருப்பமோ அது மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சட்னி அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம தக்காளியை வதக்கி எடுத்தோம் பார்த்திங்களா, அதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஆரவும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக அந்த பாத்திரத்தை கழுவுன தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதையுமே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சட்னி, நம்ம தக்காளி சட்னி அரைச்சி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி நறுன்னு கத்தரியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக அரைச்சா டேஸ்ட் இருக்காதுங்க. இந்த மாதிரி நல்லா கட்டியாக நம்ம சாம்பார் ஊற்றி சாப்பிட்றோம்ல, அதனால் சட்னி கொஞ்சம் திக்காகவே வச்சுக்கோங்க, தொட்டு சாப்பிட்ற மாதிரி.
இந்த சட்னி இப்படி வச்சாதாங்க நல்லாயிருக்கும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம தேங்காய் சட்னியுமே ரெடி ஆயிடுச்சு. அதுவுமே கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி நெகட்டிவாக வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ எண்ணெயை நல்லா சூடாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதில் கடுகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் இப்போ ரெண்டுலையுமே நம்ம ஒரே தாளிச்சுக்கலாம். உங்களுக்கு டைம் மிச்சமாக இப்போ இதில் கொஞ்சம் அவ்வளோதாங்க. அருமையான சட்னி ரெடி ஆயிடுச்சு. நமக்கு தேங்காய் சட்னியுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம சாம்பார் ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. சாம்பார் நமக்கு ஒரு விசில் விட்டு எடுத்துருக்கேன். இப்போ இதில் நம்ம ஒரு தக்காளி நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ இது கூட நம்ம ஒரு அரை நெல்லிக்காய் சைஸில் நான் புளி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் நம்ம கரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கலாம். தக்காளி வேகட்டும். இப்போ சாம்பார் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்குதுங்க. இப்போ இதை தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ இதில் சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இப்போ கடுகு வெந்தயம் பொரிஞ்சதும் இப்போ இதில் ஒரு வத்தல் கருவேப்பிலை எடுத்துருக்கேன். 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் டிஃபன் சாம்பார், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அதையும் கலந்து விட்டுங்க. பொடி போடும்போது சிம்மில் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக இதுக்கு ஏற்கனவே காயப்பொடி போட்டுக்கோ. இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சாம்பார் நல்லா வாசனை தூக்கி கொடுக்கும். இப்போ இதில் கொஞ்சம் நம்ம சாம்பார் தண்ணி ஊற்றலாம். இப்போ கலந்து விட்டுக்கோங்க. இந்த சாம்பார் நீங்கள் காலையில் வச்சா கூட நமக்கு மதியானம் டின்னருக்கு கூட நம்ம வச்சுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சுட்டு சாம்பார் அடுப்பில் போட 2 நாள் ஆனால் கூட சாம்பார் நமக்கு நல்லா இருக்குங்க. இந்த சாம்பார்னு இல்லை, எந்த சாம்பாருமே பொதுவாக. இப்போ ஒரு 2 நிமிஷம் நம்ம ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டுக்கலாம். கொதிக்க விட்டுட்டு இதில் உப்பு இல்லைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கோங்க. நமக்கு அந்த காரம், புளிப்பு, இனிப்பு எல்லாத்தையும் நமக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் இந்த வெல்லம் சேர்க்குறது. 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கொதிக்கிறங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கிட்டால் அருமையான ஒரு டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுங்க. டிஃபன் சாம்பார் லஞ்சு டின்னர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ 2 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். ஒரு சைடாக மூடி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கோங்க. அவ்வளோதாங்க. இன்றைக்கி நம்ம அருமையான ஒரு டிஃபன் சாம்பார் தான் நம்ம பார்த்துருக்கோம் டின்னருக்கு. ஆனால் இது நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சாலும் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகிறவங்களும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வச்சுட்டு நமக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் காலையில் லஞ்சுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா கூட ராத்திரி தோசைக்கு இட்லிக்கு டின்னருக்கு லைட்டாக சூடாக்கிட்டு கூட அந்த சாம்பார் யூஸ் பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி அவ்வளோ அருமையான சாம்பார். ஒரு சட்னி எவ்வளோ சுருக்கமாக வைக்கணுமோ அதேமாதிரி நம்ம தக்காளி சட்னியும் பார்த்துருக்கோம், தேங்காய் சட்னியும் பார்த்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது மாதிரி ரெசிபிலாம் வேணும்னா கமெண்டில் கேளுங்க. தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட்டு பண்ணுங்கள். தேங்க்யூ.